அவுதுபில்லாஹி மினஷ் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளில் ஹஜ் காலம், ஆன்மீக முக்கியத்துவமும் நோக்கமும் என்று சொல்கின்ற இந்த தலைப்பை நாங்கள் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். இதில் முதலாவது நாங்கள் விளங்கி கொள்ளறதுக்குரிய கருத்து, உண்மையிலே இந்த ஹஜ் காலம் என்று சொல்றதுனூடாக நாங்க எதை குறிப்பாக நாடுகின்றோம் என்று சொல்வது. இந்த கருத்தை விளங்குறதற்கு குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுல 197வது வசனத்துல அல்லாஹு தாலா சொல்லுகின்ற இந்த கருத்தை பாருங்க. அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின் அல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقوني يا أولي الألباب என்று சொல்கின்ற இந்த குர்ஆன் வசனம். அதாவது ஹஜ் என்று சொல்வது அது அறியப்பட்ட சில மாதங்களில் வரக்கூடிய ஒன்று. அந்த மாதங்களில் யார் தனக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி கொள்கின்றாரோ அவர் ஃபலா ரஃபஸ், அதாவது தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதிலிருந்து தவிர்ந்து கொள்ளட்டும். வலா ஃபுசூக்க, பாவமான காரியங்கள் ஈடுபடுவதிலிருந்து தவிர்ந்து கொள்ளட்டும். வலா ஜிதால, தேவையற்ற தர்க்கங்கள்ல ஈடுபடுவதிலிருந்து தவிர்ந்து கொள்ளட்டும். அதாவது இந்த இந்த விஷயமெல்லாம் அந்த ஹஜ்ஜில் அவங்க தவிர்ந்து கொள்ள வேண்டியவை. வமா தஃஅலு மின் கைரின் யஅலமுஹுல்லாஹ், நீங்க செய்கின்ற எந்த நற்காரியமாக இருந்தாலும் அதனை அல்லாஹு தாலா அறிகின்றான். வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, நீங்க உங்களுக்கு அவசியமானவற்றை உங்களோடு எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற அந்த கட்டுச்சாதனங்கள், அதாவது உங்களுக்கு அவசியமான விஷயங்கள், அதுல மிகச்சிறந்தது தக்குவா. வத்தகூனி யா உலில் அல்பாப், அறிவுள்ளவர்களே நீங்கள் என்னை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. ஹஜ் என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறுத்த சிறிய காலப்பகுதியாக இந்த குர்ஆன் வசனம் அடையாளப்படுத்தாமல் எப்படி சொல்கிறதுண்டா, அஷ்ஹுருன் மஅலூமாத், அதாவது அறியப்பட்ட சில மாதங்கள் என்று இந்த குர்ஆன் வசனம் அடையாளப்படுத்துகிறது. இங்கு அந்த மாதங்கள் என்று சொல்ற நேரத்தில் அதனூடாக நாடுகின்ற விஷயம் என்ன? பொதுவாக இமாம்கள் சொல்வார்கள், இந்த இந்த இடத்துல இது 3 மாதங்களை குறிக்கின்றது. அதாவது ஷவ்வால் மாதம், துல் கஅதா மாதம், துல் ஹஜ் மாதம் என்று சொல்கின்ற இந்த 3 மாதங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த அஷ்ஹுருன் மஅலூமாத் என்று சொல்கின்ற அந்த குர்ஆன் வசனம் குறிக்கின்றது என்று சொல்லி இமாம்கள் சொல்லுவார்கள். அந்த பின்புலத்தில் தான் இமாம்கள் சொல்லுவார்கள் என்னண்டா, இப்ப நாங்க ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்து இஹ்ராம் அணிதல் என்று சொல்றது எந்த காலப்பகுதியில் நடக்கலும் என்றால் ஷவ்வால் மாதத்திலிருந்து அது நடைபெற முடியும். ஷவ்வால் மாதம் பிறை கண்டத்திலிருந்து நாங்க ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் அணியலாம். அதாவது இஹ்ராம் அணிஞ்சிட்டோம் என்று சொன்னா அதுக்கு பிறகு நாங்க ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால், அந்த மாதிரி எந்த குற்றச்செயலையும் எந்த பாவ காரியத்திலையும் நாங்கள் ஈடுபடக்கூடாது. அதுக்கு பிறகு நாங்கள் நிறைய நற்காரியங்களில் ஈடுபட வேண்டும் அல்லது ஈடுபட முடியும் என்று சொல்றது. அப்ப ஹஜ் காலம் என்று சொல்வது இது ஷவ்வாலிலிருந்து ஆரம்பமாகின்றது என்று சொல்கின்ற அந்த கருத்தை இந்த குர்ஆன் வசனம் உணர்த்துவதாக இமாம்கள் சொல்லுவார்கள். இது எப்ப நிறைவு பெறுகிறது? இது துல் ஹஜ் கடைசி வரையில இந்த ஹஜ் காலம் என்று சொல்வது காணப்படுமா, அல்லது அது பொதுவாக நாங்கள் ஹஜ் நிறைவு பெறுதல் என்று சொல்ற ஐயாமு தஷ்ரீக்கோட ஹஜ் கடமைகள் நிறைவு பெறுகின்றன தானே, அதனோடு அந்த ஹஜ் காலம் முடிந்து விடுமா என்று சொல்கின்ற நேரத்தில் தப்சீருல் மனார்ல இமாம் ரஷீத் ரதா அவர்கள் இது சம்பந்தமாக இருக்கின்ற ஒரு இமாம்களுக்கு மத்தியில் இருவேறுபட்ட அபிப்பிராயங்கள் இருப்பதாக அவர் குறிப்பிடுவார். அவர் சொல்லுவார் என்றால், இதுல பல இமாம்கள், அதாவது குறிப்பாக சஹாபாக்கள்ல இமாம் இப்னு உமர்,
அதுபோல இப்னு மசூத், திரும்ப மதுஹபுகளுடைய இமாம்கள் இமாம் மாலிக் போன்றவர்கள் எல்லாம் கருதுவார்கள் இது முழுமையான 3 மாதங்கள் தான் என்று சொல்லி. அதாவது ஷவ்வால் மாதத்துல தொடங்கினா துல்ஹஜ் கடைசி வரையில, அதாவது முஹர்ரமுடைய தலைப்புரை காணும் வரையில இந்த ஹஜ் காலம் என்று சொல்வது ஒரு முழுமையான 3 மாதங்களாக காணப்படும் என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த அந்த வகையில் அவர்களுடைய அபிப்பிராயப்படிக்கு இப்போ ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான ஒரு ஒரு தவாஃப், நாங்கள் சொல்லுவோம் தவாஃபுல் இஃபாதா என்று சொல்ற தவாஃப். இந்த தவாஃபுல் இஃபாதாவை துல்ஹஜ் மாசத்துல கடைசி வரையில பிற்போட்டு செய்ய முடியும். அப்படி செய்தாலும் அது அந்த ஹஜ் நிறைவேறும் என்று சொல்லி அவர்கள் கருதுவார்கள். ரெண்டாவது அபிப்பிராயம் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஐயாமு தஷ்ரீக்கோட அந்த இது நிறைவு பெறுகிறது, அந்த ஹஜ் காலம் என்று சொல்றது நிறைவு பெறுகிறது. அந்த கருத்தை சஹாபாக்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் அஹமது இப்னு ஹம்பல் போன்றவர்கள் எல்லாம் அந்த கருத்தை வலியுறுத்துகின்றார்கள். இப்போ குரான்ல வரக்கூடிய அந்த ஐயாமன் மஅதூதாத், அதாவது அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள் என்று சொல்கின்ற அந்த கருத்தை அது குறிக்கும் என்று சொல்லி அவர்கள். அப்ப அது மிக பெரும்பாலும் அந்த ஐயாமன் மஅதூதாத் என்று சொல்றது அரஃபா நாளையும் அதே மாதிரி பெருநாள் தினத்தையும் அதுக்கு பிறகு வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் 3 நாட்கள், அந்த மொத்தம் அந்த 5 நாட்களை குறிக்கக்கூடியது தான். அதுதான் ஹஜ் கடமைகள் மிக பிரதானமாக நடைபெறுகின்ற 5 நாட்கள். அப்ப அந்த 5 நாட்களையும் குறிக்கக்கூடியது தான் அது ஐயாமன் மஅதூதாத் என்று குரான்ல வருகிறது. அப்ப அந்த வகையில் அந்த ஐயாமு தஷ்ரீக் நிறைவோடு ஹஜ் காலம் நிறைவு பெறுகிறது என்று சொல்லி அவர்கள் கருதுவார்கள். இப்படி இந்த 2 வகையான அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. ஆனாலும் அப்போ அப்போ அதை வச்சு பார்க்குற நேரத்தில் ஒரு ஒரு அபிப்பிராயப்படிக்கு இந்த முழுமையான இந்த 3 மாத காலங்கள் எங்களுக்கு ஹஜ் காலமாக இருக்கிறது என்று சொல்றத நாங்கள் காண்றோம். உண்மையிலே இந்த குரான் வசனம் பயன்படுத்தின இந்த சொல், அதாவது ஐயாமன் மஅலூமாத், மஅலூம் என்ற அந்த சொல்ல அரபு மொழியில பயன்படுத்துகின்ற நேரத்தில் ஏற்கனவே தெரிந்த, ஏற்கனவே எங்களுக்கு பரிச்சயமான, அறிமுகமான அந்த மாதங்கள் என்று சொல்றதற்கு, அப்ப ஏற்கனவே பரிச்சயமான ஒன்றை குறித்து காட்டத்தான் இந்த மஅலூம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப அது எப்படி ஏற்கனவே பரிச்சயமானது என்று சொல்றது எப்படி என்று சொல்ற நேரத்துல இமாம்கள் அங்க விளங்கப்படுத்துற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒழுங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நடைமுறையில் இருந்து வந்த ஒரு ஒழுங்கு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட பாரம்பரியத்தை பின்பற்றிய எல்லா சமூகங்களும் தொடர்தேர்ச்சியாக, என்னடா அந்த காலத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்தே அந்த ஹஜ் என்ற கடமை ஒன்று இருந்திருக்கிறது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து அந்த ஹஜ் காலம் என்று பொதுவாக எது அடையாளப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது என்றால் இந்த 3 மாதங்களும், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ் என்று சொல்ற இந்த 3 மாதங்களும் ஹஜ் காலமாகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்ப அதை குறித்து காட்டுகின்ற வகையில தான் அல்லாஹு தாலா அஷ்ஹுருன் மாலூமாத் என்று சொல்ற அந்த சொற்பிரயோகத்தை பயன்படுத்தி இருக்கின்றான் என்று சொல்லி இமாம்கள் சொல்வார்கள். அப்ப அந்த பின்புலத்தையும் வைத்து பார்க்கின்ற நேரத்தில் இந்த ஹஜ் காலம் என்று சொல்றது உண்மையிலே அந்த இந்த முழுமையான இந்த 3 மாதங்களை உள்ளடக்கியது என்று சொல்கின்ற ஒரு கருத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இன்னொரு விஷயத்தை நாங்கள் விளங்கணும் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இப்ப ஹஜ் காலம் என்று நாங்கள் சொல்றது இந்த 3 மாதங்கள். இப்ப இதுக்கு இதை விட விசாலமான ஒன்றாகத்தான் நாங்க பார்க்கிறோம் அஷ்ஹுருல் ஹுரும் என்று குரான் பயன்படுத்தின ஒரு சொல். அது 4 மாதங்கள். அந்த 4 மாதங்கள்ல 3 மாதங்கள் ஒன்றாக வருகிறது. அது துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் என்று சொல்கின்ற மாதங்கள். அதுக்கப்புறம் இடையில ரஜப் என்ற மாதம் வருகிறது. இப்ப இந்த அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்ற 4 மாதங்கள்ல 3 மாதங்களும் இதனோட ஒரு வகையில சம்பந்தப்படுகிறது. அதாவது ஷவ்வால்ல இருந்து ஹஜ் காலம் தொடங்குகிறது. அது துல்காதா, துல்ஹஜ். துல்காதாலிருந்து அஷ்ஹுருல் ஹுரும், கண்ணியத்துக்குரிய அந்த 4 மாதங்கள் என்று சொல்றது அது ஆரம்பிக்கிறது. அப்ப பாருங்க என்னண்டா, இங்க அந்த அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்ற அந்த கண்ணியத்துக்குரிய 4 மாதங்கள் என்று சொல்றதுல 2 மாதம் இந்த ஹஜ் காலம் என்று சொல்றதுக்குள்ளால வருகிறது.
அடுத்தது நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஐயாமன் மஅதூதாத் என்று குர்ஆன் பயன்படுத்தின அந்த 5 நாட்கள், அது அரஃபா, பெருநாள் தினம், அதே மாதிரி ஐயாமு தஷ்ரீக், அந்த 3 நாட்கள். அது வந்து துல்ஹஜ் மாதத்துக்கு உள்ளால் இருக்கின்ற விசேடமான சில நாட்கள். அதே மாதிரி நாங்க பார்க்குற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான் இப்போ குர்ஆன்ல வரக்கூடிய வலயாலின் அஷ்ர் என்று சொல்லி, அதாவது 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று குர்ஆன் சொன்னது. பொதுவாக அநேகமான தப்சீர் ஆசிரியர்கள் சொன்னார்கள் அந்த 10 இரவுகள் என்று சொல்வது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை குறிக்கின்றவை என்று சொல்லி. அப்ப அது வந்து துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது பிறையிலிருந்து பெருநாள் தினம் வரையிலான அந்த 10 நாட்கள் என்று சொல்றேன். இந்த 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 விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க பார்க்குற நேரத்துல இதுல 2, 3 முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. முதலாவது என்னன்னா, இந்த ஹஜ் காலம் என்று சொல்றது இது ரமலானினுடைய ஒரு தொடர்ச்சி தான். அதாவது இது ஒரு உண்மையிலே அந்த புதிதாக வரக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்றதை விட ரமலான்ட தொடர்ச்சி. ஏனென்றா இது வந்து ஷவ்வாலில் இருந்தே தொடங்குகிறது ஹஜ் காலம் என்று சொல்றது. இப்ப நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, ரமலான்ல பேசப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த ஹஜ் காலத்திலும் பேசப்படுறத நாங்க பார்க்கலாம். அதாவது ரமலான்ல நாங்க சொல்றோம், நாங்க நற்காரியங்கள்ல நிறைய ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு நற்காரியத்துக்கும் எங்களுக்கு 70 மடங்கு நன்மைகள் கிடைக்கின்றன என்று ரமலான்ல நாங்க சொல்றோம். அதே மாதிரி அங்க ரமலான்லயும் இந்த ரஃபத் தவிர்ந்து கொள்ளப்படணும் என்று சொன்னது, ஃபுசூக் தவிர்ந்து கொள்ளப்படணும் என்று சொன்னது, ஜிதால் தவிர்ந்து கொள்ளப்படணும் என்று சொல்றது. இது போன்ற எங்களுக்கு ரமதானினுடைய அந்த பயண பாழ்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை, எங்களுக்கு அல்லாஹ்வினுடைய சிந்தனையை விட்டு எங்களை தூர எடுத்து செல்வதற்குரிய செயற்பாடுகளை விட்டு நாங்க ஒதுங்கி இருக்கணும். அப்ப பாவ காரியங்களை விட்டு ஒதுங்கி இருக்கணும், நற்காரியங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்ற விஷயம் ரமலான்ல வலியுறுத்தப்பட்டதை நாங்க கணையிலும். ரமலானினுடைய நோக்கமாக சொன்னதும் அதே தக்குவா என்று சொல்ற விஷயம். இப்ப பாருங்க நண்டா, இந்த ஹஜ் காலத்திலே வலியுறுத்தப்படுகின்ற விஷயம் என்ன? அதே நற்செயல்கள், அதே பாவ காரியங்களை தவிர்ந்து கொள்ளுதல், அதே தக்குவா. அப்ப உண்மையிலே அப்படி ஒரு ஒரு ரமலானினுடைய ஒரு நீட்சியாக வரக்கூடிய ஒரு காலம், அதோட தொடராக வரக்கூடிய ஒரு காலம். அந்த வகையில தான் அது வந்து ஷவ்வாலில் இருந்தே ஆரம்பிக்கிறது. இப்ப ஷவ்வால்லே ஒருத்தர் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிய முடியும். அப்படி இஹ்ராம் அணிந்து கொண்டு அவரு அந்த ஹஜ்ஜுடைய நியத்தோட அந்த ஹஜ் ஒரு இஹ்ராம் அணிந்த ஒருத்தர் எப்படி இருக்கணும்? அவர் செய்யக்கூடாது எத்தனையோ நிறைய தடைகள் அவருக்கு இருக்கிறது. அவர் வந்து மஹ்ஷர் மைதானத்துல நான் அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்கின்றேன் என்று சொல்கின்ற அந்த உணர்வோடு அவர் இஹ்ராம் அணிந்ததிலிருந்து காணப்படணும். அந்த வகையில் அவரு மனம் பூசிக்கொள்றது தவிர்க்கப்படணும், பாவ காரியங்கள் ஈடுபடுறது தவிர்க்கப்படும். அடுத்தவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் அவருக்கு தடை செய்யப்படுகின்றது. அதே மாதிரி அவரு இந்த இந்த குர்ஆன் வசனத்துல வருகிறது மாதிரி ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால், இந்த பாவகாரியங்கள் அவர் தவிர்த்து கொள்ளணும். வமா தஃஅலு மின் கைரின் யஅலமுஹுல்லாஹ், நீங்க செய்கின்ற நற்காரியங்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அப்படி சொல்லி போட்டு தஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, நீங்க பெற்றுக்கொள்றதற்குரிய மிகச்சிறந்த உணவு, மிகச்சிறந்த ஏற்பாடு தக்குவா என்று சொல்கிறது. அப்ப அங்கேயும் அந்த தக்குவா தான் வலியுறுத்தப்படுகிறத நாங்க பார்க்கலாம். அப்ப இது முதலாவது நாங்க காண்றோம் என்னடா, இது ஹஜ் காலம் என்று சொல்றது ரமலானினுடைய ஒரு தொடர்ச்சி. அது ஒரு புதிசாக வரக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்றதை விடவும், அது அப்படியே எங்களுடைய ரமலான்ல நாங்க பெற்ற பயிற்சியும், நாங்க பெற்றுக்கொண்ட அந்த ஆன்மீக உணர்வுகளையும் அப்படியே நாங்க தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்வதற்கான அந்த உணர்வுகளோடு அப்படியே நாங்க எங்கட பயணத்தை தொடருவதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த ஹஜ் காலம் என்று சொல்ற அந்த அஷ்ஹுருன் மாலூமாத் என்று சொல்ற அந்த ஒழுங்கு அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார். அடுத்தது இந்த குர்ஆன் வசனத்துல அல்லது ஹஜ் காலம் என்ற அந்த கருத்திலிருந்து நாங்க புரிஞ்சு கொள்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடா, ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இந்த சிறப்புக்குரிய காலங்கள் என்று சொல்றத அல்லாஹு தாலா உண்மையிலே ஒரு 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 பரந்த பரப்புலையும் அதை பேசியிருக்கின்றான். அப்ப அந்த சிறப்பு என்று சொல்றது ஒரு பரந்த பரப்புலையும் இருக்க முடியும். அதற்குள்ளால் சில காலங்கள் மிகச் சிறப்பானதாக, அதற்குள்ளால் சில காலங்கள் இன்னும் மிகச் சிறப்பானதாக, அப்படியான ஒரு வடிவம் இருக்கிறது இருக்கிறது.
அந்த வடிவத்தை நாங்க இப்ப ஏற்கனவே சொன்ன இப்ப அஷ்ஹுருல் ஹுரும் அது 4 மாதம் ஒரு பரந்த காலப்பகுதி. அதே மாதிரி அஷ்ஹுருன் மாலூமாத் ஹஜ் காலம் என்று சொல்றது அது 3 மாதங்கள். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த கண்ணியமிக்க 4 மாதங்கள்ல 3 மாதங்கள் ஹஜ் காலத்துல ஹஜ் காலத்துல 3 மாதங்களோடு 2 மாதங்கள் அதுல சம்பந்தப்படுகிறது. இங்க ஷவ்வால், இங்க முஹர்ரம், அது ரெண்டையும் விட்டுட்டு நடுவுல துல்காதா துல்ஹஜ் என்று சொல்றது ஹஜ் காலத்துக்கும் சம்பந்தப்படுகிறது. அதே நேரத்துல அந்த கண்ணியத்துக்குரிய 4 மாதங்கள்ன்றதுக்கும் சம்பந்தப்படுகிறது. அதற்குள்ளால ஹஜ் காலம் அந்த துல்ஹஜ் என்ற மாதத்துக்குள்ளால அங்க நாங்க அந்த 10 நாட்கள் வலையாலின் அஷ்ர் என்று சொல்ற அந்த 10 நாட்கள், அந்த 10 நாட்களுக்கு உள்ளால ஐயாமன் மஅதூதாத் என்று சொன்ன ஹஜ்ஜுக்குரிய 5 நாட்கள்ல 2 நாட்கள் அதற்குள்ளால வருகின்றது. அதாவது அரஃபா தினமும் பெருநாள் தினமும். அப்ப பாருங்க என்னண்டா அந்த அந்த சிறப்பினுடைய வட்டம் எப்படி கூர்மை அடைந்து கொண்டு போகிறது என்று சொல்லி அந்த மிகப்பெரிய ஒரு வட்டம் இருக்கிறது, அதற்குள்ளால் ஒரு ஒரு சிறப்பான வட்டம், அதற்குள்ளால் ஒரு சிறப்பான வட்டம், அதற்குள்ளால் ஒரு சிறப்பான வட்டம் என்று சொல்லி நாங்க அப்ப மிக ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்த முடியுமான, நாங்க பயன்படுத்த வேண்டிய அந்த அந்த விஷயத்தை அழகா ஃபோக்கஸ் பண்ணி காட்டிருக்கிறது. அப்ப நாங்க ஷவ்வால் மாதத்திலேயும் நிறைய நல்லமல்கள் செய்ய முடியும். அதே மாதிரி முஹர்ரம் மாதத்திலேயும் செய்ய முடியும். அதை விட ஃபோக்கஸாக துல்காதா துல்ஹஜ்ல நாங்க செய்வது பொருத்தமாக இருக்கும். அதை விட ஃபோக்கஸாக நாங்க துல்ஹஜ்ல அந்த முதல் 10 நாட்களும் அதற்கு பிறகு அந்த ஹஜ்ஜுடைய 5 நாட்களும் இந்த இந்த நாட்களுக்குள்ளால செய்வது பொருத்தமானதா இருக்கும். அதை விட ஃபோக்கஸாக நாங்க வந்தோம்டா அந்த 2 நாட்கள், அதாவது அரஃபாவுடைய தினமும் பெருநாள் தினமும், அந்த 2 நாட்களுடையும் அந்த இபாதத் வடிவத்தை பாருங்க. ஒன்றுக்கொன்று நேர் முரணான 2 இபாதத்துகள். ஒன்று நாங்க பசியோடு இருந்து நோன்பு பிடிச்சு எல்லாத்தையுமே துறந்து இபாதத் செய்கின்ற நாள், அது அரஃபா தினம். அடுத்து பெருநாள் தினம் எல்லாத்தையுமே அனுபவித்து சந்தோஷமாக இபாதத் செய்கின்ற நாள். அப்ப அது அந்த 2 நாட்கள். அப்ப அது அந்த 2 நாளுக்கும் வெரி ஃபோக்கஸான 2 நாட்கள். அதனால தான் அந்த அரஃபா தினத்துல நாங்க நோன்பு பிடிச்சோம்டா அது எங்களுக்கு கடந்த கால பாவங்களை பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அது அமைகிறது என்று சொல்லி வருகிறது. அப்ப பாருங்க என்னடா அந்த அந்த அப்படி எங்களுக்கு அந்த நாங்க பயன்படுத்தி கொள்வதற்கு மிக ஃபோக்கஸான அந்த சிறப்புக்குரிய காலங்களை ஃபோக்கஸாக அல்லாஹு தாலா எங்களுக்கு மாற்றி தந்திருக்கின்றான் இந்த காலப்பகுதியில். அப்போ பாருங்க, அப்போ நாங்க அந்த அதை விரிந்து பயன்படுத்த முடியும். அதை ஃபோக்கஸாக பயன்படுத்துறேன்னு சொன்னா எந்த நாட்கள் வெரி ஃபோக்கஸான நாட்கள் என்று சொல்றத நாங்க புரிந்து கொள்றது. முதலாவது நாங்க ஷவ்வால்ல இருந்து துல்ஹஜ் முடியும் வரையில நாங்க அல்லது முஹர்ரம் உள்ளடங்கலாக நாங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு விசாலமான காலம் ஒன்று இருக்கிறது. அதிலிருந்து நாங்க இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகி வந்தோம்னா துல்காதா துல்ஹஜ் என்று சொல்ற அந்த காலம். அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகி நாங்க வந்தோம்னா துல்ஹஜ்ட பிறை 1லிருந்து பிறை 13 வரையிலான காலம். அதிலிருந்து ஃபோக்கஸ் ஆக நாங்க இன்னும் கொஞ்சம் வரையில் சொன்னா துல்ஹஜினுடைய பிறை 9ம் 10ம் என்று சொல்கின்ற காலம். அப்ப பாருங்க எவ்வளோ அந்த சிறப்பு என்று சொல்றது அல்லாஹு தாலா எங்களுக்கு அந்த அந்த ஃபோக்கஸாக மாத்தி தந்திருக்கின்றான் என்று சொல்றத நாங்க அதிலிருந்து விளங்கி. அப்ப நாங்க எந்த காலத்தை எப்படி பயன்படுத்தணும் என்று சொல்றதுல இதுல எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். நான் இப்ப இங்க இதுல செய்வதற்குரிய நல்லமல்களை பற்றி உண்மையிலே நான் உங்களோட பேசல. ஏனண்டா அது சம்பந்தமாக நீங்க இப்ப இதற்கு முன்னரும் நீங்க பல உரைகள் கண்டிப்பாக கேட்டிருப்பீர்கள். இந்த முதல் 10 நாங்க எப்படி பயன்படுத்திக் கொள்ளணும், பெருநாள் தினத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்ளணும், அரஃபா தினத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, ஐயாமு தஷ்ரீக்கினுடைய முக்கியத்துவம் என்ன, அதுல நாங்க எவ்வளவு விவாதத்துகள் செய்யணும் என்று சொல்ற இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு நிறைய நாங்க தெரிந்து வைத்திருக்கின்ற விஷயங்கள். இன்னைக்கு சாதாரணமாக சோசியல் மீடியாவை திறந்தா உங்களுக்கு அவற்றை பத்தி அதுல செய்ய வேண்டிய அமல்கள், அதனுடைய நன்மைகள், முக்கியத்துவம் நீங்க தாராளமாக தெரிந்து கொள்கிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்க நான் ஒரு குறிப்பான விஷயத்துல உங்களோட கவனத்தை அந்த குவிக்கோணும் என்று சொல்லி நினைக்கிறேன். அதுதான் உண்மையிலே இந்த
நான் இப்ப சொன்ன இந்த ஹஜ் காலம் என்று சொல்றது அதை விரிந்த கண்ணோட்டத்திலையும் பார்க்கையிலும் அதை அப்படியே ஃபோக்கஸ் ஆக்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் வச்சும் நாங்கள் பார்க்கலாம் என்று சொன்னதிலிருந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ள முடியுமான ஒரு முக்கியமான விஷயம் அடிக்கிறோம். இந்த குரான் வசனம் வந்து இந்த அவ்வளவு விஷயத்தையும் சொல்லி நாங்க நற்கர்மங்கள் செய்யறத பத்தி எல்லாம் பேசி, அதே மாதிரி பாவங்களை தவிர்ந்து கொள்ளணும் என்று சொல்றத பேசி, இதனுடைய காலப்பகுதியை வரையறுத்து பேசி, இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொன்ன "வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ்ஸாதி தக்வா" என்று சொல்ற விஷயம். இந்த தக்குவா என்று சொல்றது தான் உண்மையிலே நாங்க செய்கின்ற வெளிப்படையான செயல்களை விடவும், நாங்க ஒரு குற்றத்தை பாவத்தை வெளிப்படையாக தவிர்ந்து கொள்ளுதல் என்று சொல்றத விடவும், ஒரு ஒரு நற்செயலை நேரடியாக நாங்க அதுல ஈடுபடுதல் என்று சொல்றத விடவும் எது ஃபோக்கஸ் ஆன விஷயம்? இந்த குர்ஆன் வசனத்துல ஃபஇன்ன கைரஸ்ஸாதி தக்வா, எது சிறந்தது என்று சொன்னண்டா தக்குவா தான் சிறந்தது என்று சொன்ன. அப்ப எங்கட ஃபோக்கஸ் ஒரு குறித்த செயலை செய்தல் என்று சொல்றது முதலாவது ஸ்டெப். நாங்க ஒரு செயலை செய்யறோமே இல்லை, அப்ப அதை செய்ய வைத்தல் அல்லது அதை செய்ய பழகிக்கொள்ளுதல் என்று சொல்றது முதலாவது ஸ்டெப். நாங்க இப்போ ஒரு பாவச் செயல்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், அந்த பாவச் செயலை விட்டு விடுதல் என்று சொல்றது முதலாவது ஸ்டெப். இப்ப அந்த செயலை நாங்க தொடர்ந்து செய்தல் என்று சொல்றது ரெண்டாவது ஸ்டெப். அதை நாங்க விடாம செய்யறோம், செய்யறதுக்கு பழகிட்டோம், விடாம செய்யறோம். ஒரு பாவச் செயலை தவிர்ந்து கொள்றதுக்கு பழகிட்டோம், அதை திரும்ப செய்யாம தொடர்ந்து தவிர்ந்து கொள்றோம். அடுத்தது ஒரு நற்செயலை வந்து நாங்க செய்தல், தொடர்ந்து செய்தல், அதிகமாக செய்தல், அடுத்த மூன்றாவது ஸ்டெப். அதை வந்து நாங்க கூடுதலாக செய்யறோம், நிறைய அதிகமாக செய்ய செய்ய எங்களுக்கு அதிகமா நன்மை கிடைக்கும். அப்ப அதிகமாக செய்தல் என்று சொல்றது மூன்றாவது ஸ்டெப். இப்ப உண்மையிலே இது ஏன் நாங்க ஒரு விஷயத்தை செய்ய பழகுறோம், தொடர்ந்து செய்யறோம், அதிகமாக செய்யறோம்? இது ஏன்? இந்த இந்த விஷயத்தின் ஊடாக எங்களுக்கு மறுமையில நன்மை அதிகமாக கிடைக்கிறது என்று சொல்வது மட்டும்தான் அதனூடாக அல்லாஹு தாலா எங்கள்கிட்ட எதிர்பார்த்தானா என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை. குர்ஆனே சொல்றது மாதிரி, ஹதீஸுகளே வலியுறுத்துறது மாதிரி, எங்களிடத்துல அல்லாஹு தாலா எதிர்பார்க்கின்ற நாங்க நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு குறிப்பிட்ட நற்காரியத்தை தொடர்ந்து செய்யணும், அதை அதிகமாக செய்யணும் என்று சொல்றதை விடவும் எங்களுக்கிட்ட எதிர்பார்க்கின்ற இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. அதுதான் இந்த தக்குவாவை நாங்க எங்களுக்குள்ளால கொண்டு வர வேண்டும் என்று சொல்றது. தக்குவா என்று சொல்றதுல இந்த இடத்துல உண்மையில என்ன மீனிங் என்று சொன்னா, அதுதான் எங்கட மனப்பாங்குல, எங்கட ஆட்டிடியூட்ல வரக்கூடிய சேஞ்ச், அதன் அடிப்படையில எங்கட நடத்தையில வரக்கூடிய மாற்றம் என்று சொல்றது. எல்லா வணக்க வழிபாடுகளும், நான் ஒரு பாவத்தை தவிர்ந்து கொள்கின்றேன் என்று சொல்கின்ற நேரத்துல, ஒரு நற்காரியத்துல நான் ஈடுபடுகின்றேன் என்று சொல்ற நேரத்துல, அது என்னிடத்துல ஏற்படுத்த வேண்டிய அந்த அந்த குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் என்ன? அது வந்து என்ன ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதனாக, ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டியாக என்ன அது மாத்தணும். ஏண்ட நடத்தையில வந்து ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி பிரதிபலிக்கணும். அப்ப அதற்கான அந்த உள மாற்றம் முதலாவது ஏற்படணும். அந்த உள மாற்றம் தான் தக்குவா என்று சொல்றது. அதன் அடிப்படையில ஒரு மிகச்சிறந்த ஒரு நடத்தை மாற்றம் எங்கட வாழ்க்கையில தோன்றணும். அதுதான் உண்மையிலே நான் அதிகமாக திக்ரு செய்தல் என்று சொல்றதும். இப்ப கடைசி 10ல நாங்க செய்வதற்குரிய மிகச்சிறந்த அமல்கள் என்று சொன்னா என்ன சொல்லும்? நாங்க இந்த ஹஜ் காலத்துல அமல்களை நாங்க எடுத்து பார்ப்போமே, நாங்க அதிகமா திக்ரில் ஈடுபடுதல் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உதஹியா கொடுத்தல், அது போல நிறைய சதக்காக்கள் கொடுத்தல் இந்த காலப்பகுதியில வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நோன்பு நோற்றல் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஓதுதல் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தஹஜ்ஜுத் தொழுதல் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. திக்ருகள்ல குறிப்பாக அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் போன்ற திக்ருகள் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. இப்ப நாங்க 1000 அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், 1000 அல்லாஹு அக்பர் சொல்றோம்.
நாங்க லட்சக்கணக்கில் திக்ருகள் செய்கிறோம், நிறைய குர்ஆன் ஓதுகின்றோம், எல்லா நாட்களும் நாங்கள் நோன்பு பிடிக்கின்றோம், அதே மாதிரி உதஹியா கொடுக்கின்றோம், இந்த விஷயம் எல்லாம் செய்கிறோம், அதிகமாகவும் செய்கிறோம், விடாம தொடர்ந்தும் செய்கிறோம். இந்த இந்த இபாதத்துகள் இதுல ஈடுபடுவதனால் எனக்கு அது நன்மைகளை பெற்று தருகிறது என்பது மட்டும்தான் உண்மையிலே அதுல நோக்கமா? அல்லாஹு தாலா அதனோட மாத்திரம் அதை நிறுத்திக் கொள்கின்றான், நன்மையை தாரான், அதோட முடிச்சு என்று சொல்வதை மட்டும் குர்ஆன் எங்களுக்கு சொல்லல உண்மையிலே. அதுக்கு பின்னால அது எங்கட நடத்தையில ஒரு மிகப்பெரிய சேஞ்சை கொண்டு வர வேண்டும். என்னிடத்துல இப்ப நான் உதஹியா கொடுக்கின்றேன் என்று சொன்னேன்டா, உண்மையிலே அங்க எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயம் என்ன? என்னிடத்துல அது அல்லாவுக்காக நான் எதையும் விட்டு கொடுப்பதற்கு, எதையும் இழப்பதற்கு அந்த தயாரான அந்த மனப்பாங்கு, அந்த attitude என்னிடத்துல வளருகிறதா? அப்ப நான் நல்ல விஷயத்தை முன்னோக்கி எடுத்துட்டு போற நேரத்துல அந்த நல்ல விஷயத்துக்காக வேண்டி நான் சில விஷயத்தை விட்டு கொடுக்க வேண்டி வருகிறது என்று சொன்னேன்டா, அதை விட்டு கொடுக்கிற அந்த தைரியம் என்ற மனப்பாங்கில் இருக்கும். அப்ப அந்த அந்த பர்சனாலிட்டி வரணும். அந்த குறிப்பிட்ட அந்த இபாதத்தை செய்வதனூடாக நாங்க நிறைய சதக்கா செய்கின்றோம் என்று சொல்ற நேரத்துல, நாங்க நிறைய குர்ஆன் ஓதுகின்றோம் என்று சொல்ற நேரத்துல, நிறைய நோன்பு பிடிக்கின்றோம் என்று சொல்ற நேரத்துல, அந்த நோன்பும் அந்த சதக்காவும் அந்த குர்ஆனும் எங்களுக்கு நன்மையை கொண்டு வருகிறது தான். ஆனா அதுக்கு பின்னால எங்கட நடத்தைகள் எந்த அளவு தூரத்துக்கு சீரடைகின்றது, நாங்க எந்த அளவு தூரத்துக்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக நாங்க வெளியில வாரோம் என்று சொல்றது மிக முக்கியமானது. இந்த இடத்துல இப்ப இந்த கருத்தை மிச்சம் அழகாக பேசக்கூடிய ஒரு ஒரு விஷயம்தான் இந்த உதஹியாவோடு சம்பந்தப்பட்ட இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க. சூரத்து ஹஜ்ஜில் வரக்கூடிய 37வது வசனம். அதுல லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நாங்க உதஹியா கொடுத்தல் என்று சொல்றதுடைய புற வடிவம் எங்களுக்கு வெரி கிளியர் தானே. நாங்க ஒரு உயிரினத்தை வாங்குறோம், அதை அறுக்கிறோம், அதனுடைய இறைச்சியை நாங்களும் சாப்பிடுறோம், அடுத்த ஆக்களுக்கும் சதக்கா செய்கின்றோம். இந்த செயற்பாடு உண்மையிலே என்னது? அல்லாஹ் இங்க தெளிவாக சொல்றான்டா, அல்லாவுக்கு இதுல எது தேவை, அல்லாவை பொறுத்தவரையில எது முக்கியம்? இப்ப நாங்க ஒரு உயிரினத்தை அறுத்து சதக்கா கொடுக்கிறோம், அல்லாவுக்கு அதனுடைய இரத்தமோ இறைச்சியோ அது எதுவுமே அல்லாவுக்கு முக்கியம் இல்லை. அல்லாவுக்கு எது முக்கியம்? வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களோட மனசுல அதனூடாக ஏற்படுகின்ற அந்த அந்த attitude சேஞ்ச், அந்த மனப்பாங்கு மாற்றம், அதனடியாக உங்களிடத்துல உங்களோட உங்களோட பர்சனாலிட்டியில நிகழுகின்ற அந்த சேஞ்ச், இதுதான் அல்லாவுக்கு முக்கியம். அடிப்படையில உதஹியா என்ற அந்த கன்செப்டுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த தத்துவம் என்ன? அதாவது இப்ப இது எதை நினைவு கூறுவதற்காக நாங்கள் இந்த இந்த அமலை நாங்கள் செய்கின்றோம்? அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதாக கனவு கண்டு அது அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற அடிப்படையில் அவர் அந்த அந்த வேலைக்கு முற்படுறார். அவர் அதை செய்ய வாரார். அப்ப அதை செய்யறதுக்கு அந்த முற்பட்ட அந்த தருணம் வரையில கடைசி அதை கழுத்துல கத்திய வச்சு அவர் அறுக்கிறார். ஆனா அது அறுபடல்ல. அந்த தருணம் வரையில அவர் கொஞ்சமும் பின்வாங்கல்ல அந்த நடவடிக்கையிலிருந்து. அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா அதுக்கு மாற்றீடாக ஒரு ஆட்டை கொடுத்து அவர் அதை உதகையா கொடுத்தார். இப்ப இவருடைய வாழ்க்கையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகம். உதஹியாண்ட சொல்லே ததஹியா தானே, தியாகம் என்று சொல்றது. உதஹியாண்ட சொல்லே மொழி ரீதியாகவே தியாகம் என்ற கருத்தை தான் குறிக்கிறது. அப்ப அவர் செய்த ஒரு மிகப்பெரிய தியாகம். அவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை மனித சஞ்சாரம் இல்லாத எந்த நீர் வசதியோ மரமட்டைகளோ எதுவும் இல்லாத ஒரு பாலைவனத்துல கொண்டு விட்டுட்டு போனார். அதே மாதிரி அந்த மகனை அறுக்கணும் என்று சொல்ற ஒரு ஒரு சூழ்நிலை வந்தோடனே அதை அறுக்கவும் முற்பட்டார்.
அப்ப இப்படி பெரிய ஒரு தியாகம் அவரோட வாழ்க்கையில, அதாவது அந்த இடத்துல தியாகம் உண்மையில் என்னண்டா, மனசுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முற்படுறது. எதற்காக? அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டு இருக்கின்றான், அல்லாவினுடைய ஒரு கட்டளை. அதன் அடிப்படையில எந்த மனசில் எனக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் அதை நான் செய்கின்றேன் என்று சொல்கின்ற அந்த மனநிலை, அந்த attitude, அந்த சேஞ்ச எங்கட மனசுல கொண்டு வரது தான் இந்த உதஹியா என்ற கடமையை நாங்க செய்யறதுக்கு பின்னால் இருக்கின்ற தத்துவம். அதுதான், அதுதான் நோக்கம். அதைத்தான் நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து பெற்றுக்கொள்கின்ற மிக முக்கியமான பாடம். எங்கட மனசுல வர வேண்டிய attitude சேஞ்ச் அதுதான். இப்ப நாங்க கொடுக்கின்ற உதஹியாவுல, நாங்க செய்கின்ற சதக்காவுல இது எங்களுக்கு நடக்குதா? இந்த விஷயம், இந்த attitude சேஞ்ச் எங்களுக்கு வரலன்னு சொன்னா, நாங்க எதையும் விட்டு கொடுப்பதற்கு மனசுக்கு விருப்பமான ஒரு விஷயத்த அல்லாவுக்காக நான் கைவிட ரெடி, நான் விட்டு கொடுக்க ரெடி என்று சொன்னால், அந்த அப்பதான் அந்த உதஹியாவினுடைய சரியான அந்த attitude சேஞ்ச் என்னில் வந்திருக்கிறது என்று பொருள். இப்ப தக்குவா என்று சொல்றதில் உண்மையிலே தக்குவான்ற சொல்லையும் பாருங்க, அது அடிப்படையில வக்கா என்ற அந்த சொல்லிலிருந்து வருகிறது. வக்கா என்று சொன்னா பாதுகாப்பு பெற்றான் என்று கருத்து. இப்ப இத்தக்கா என்று சொல்றது, இத்தக்கா என்று சொன்னா உண்மையிலே அதாவது எனக்கு வரக்கூடிய ஒரு தீங்கை நான் தவிர்ந்து கொள்ளுதல் என்று சொல்றது. அப்ப தக்குவா என்று சொல்றதனுடைய நேரடியான மொழி கருத்து, எனக்கு எது எல்லாம் தீங்கானதோ, எது எல்லாம் எனக்கு பொருத்தமற்றதோ அதனை நான் தவிர்ந்து கொள்ளுதல். உண்மையிலே அல்லாஹு தாலா ஒரு விஷயத்த கைவிடுமாறு சொல்கின்றான், விட்டு விடுமாறு சொல்கின்றான் என்று சொன்னால், ஒரு விஷயத்தை எங்களுக்கு ஹராமாக்கி இருக்கின்றான் என்றால், அதனுடைய அடிப்படை கருத்து என்னண்டா, அந்த விஷயம் எனக்கு தீங்கானது, எனக்கு பாதிப்பானது. அந்த வகையில அதை நான் தவிர்ந்து கொள்வது ஒரு நாளும் எனக்கு அந்த அதனால நஷ்டமா? அதை தவிர்ந்து கொள்வதால் என்ன நான் எதனையாவது இழந்து விடுவேனா என்றால் இல்லை. அதை தவிர்ந்து கொள்றதுனால எனக்கு எதுவுமே இழப்பு வரல. ஆனாலும் எங்கட மனசு சில விஷயங்களை பழகி இருக்கிறது, சில பழக்கங்களுக்கு நாங்கள் உட்பட்டு இருக்கின்றோம். அந்த பழக்கங்களை எங்களால் விடலாம். நாங்கள் அதுக்கு அது அது ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளால நாங்கள் அப்படியே சிக்கி கொண்டு இருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ கம்ஃபர்ட் ஜோனுகள் இருக்கிறது. அது கருத்து ரீதியாகவும் சரி, செயற்பாட்டு வடிவத்திலையும் சரி, எங்களோட டேஸ்ட்டுகள் சம்பந்தப்பட்டும் சரி, எத்தனையோ கம்ஃபர்ட் ஜோன்களுக்குள்ளால நாங்கள் சிக்கி கொண்டு இருக்கிறோம். அந்த விஷயங்கள் இருந்து நாங்கள் வெளியில வரணுமாக இருந்தா அது இந்த தக்குவா தான். அந்த தக்குவா என்ற அந்த attitude சேஞ்ச் முதலாவது வரணும். அதாவது எனக்கு இது தீங்கு என்று சொல்றத உணர்ந்து அந்த தீங்கை விட்டு நான் விலகுவதற்கு எடுக்கின்ற முடிவு, அந்த அந்த மனப்பாங்கு மாற்றம், அதுதான் தக்குவா. அப்ப ஹஜ் காலத்துல பாவங்களை தவிர்ந்து கொள்வதன் ஊடாகவும், நல்ல விஷயங்கள் அதிகமாக செய்வதன் ஊடாகவும் எது என்னட்ட வரணும்? தக்குவா வரணும். நாங்க உதவியா கொடுப்பதன் ஊடாக எது என்னட்ட வரணும்? தக்குவா வரணும். அப்ப அந்த attitude சேஞ்ச் வந்தால் அதுதான் உண்மையிலே எங்களிடத்துல எதிர்பார்க்கிற விஷயம். அப்ப நாங்க இந்த 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 கம்ஃபர்ட் ஜோன்கள்ல இருந்து வெளியில வருவதற்கான ஒரு 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 ட்ரெய்னிங் தான் இந்த ஹஜ் காலம், அதனுடைய இந்த அமல்கள் என்று சொல்றது. இந்த உதஹியா சம்பந்தமாக இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கொள்ளணும் என்னென்றா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த இப்போ இலங்கையில் இந்த உதஹியா சம்பந்தமான அந்த இஷ்யூ வந்த நேரத்தில் ஒரு ஊடகவியலாளர் ஒரு அந்த அந்த அரசாங்கத்தின் ஊடக சந்திப்பின் போது அவர் இப்படி ஒரு கேள்வி கேட்டார். அவர் பயன்படுத்தின வசனம் என்னண்டா, சத்வ பூஜா என்று சொல்ற அந்த வசனம். அதாவது தெய்வியன் வகான் சேவேனுவின் கருண சத்துவ பூஜா தான். அதை அப்படித்தான் அந்த உதகியான்றத அவர் மொழிபெயர்த்து சொன்னார். அப்ப நிறைய பேர் சொன்னேன்டா, உதகியான்னு சொல்றது உண்மையிலே சத்துவ பூஜாவா? அப்படி என்றா, நாங்க உதகியாவை இப்போ ஒரு ஒரு உயிரினத்தை அறுக்கிறோம் என்று சொன்னேன்டா, அது அல்லாவுக்கு நாங்க படைக்கிற மாதிரி ஒரு விஷயம் உண்டாது.
இப்ப அடுத்த மதங்கள்ல செய்கின்ற அந்த கடவுளுக்கு நாங்க ஒரு கடவுளுக்காக ஒரு பூஜை செய்கிறோம். இப்ப மல் பூஜாவோ அப்படி, பிலி பூஜாவோ இப்படி இந்த மாதிரி அப்படியான ஒரு விஷயம் உண்டா அது? அப்படி இல்லை. உண்மையில இஸ்லாத்துல எல்லா கடமைகளும் அதனுடைய பேஸ் அல்லாஹ் தான். பேஸ் அல்லாண்டா இஹ்லாஸ், அல்லாவுக்காக நாங்க செய்கின்றோம் என்று சொல்றது. அது அது வந்து உண்மையிலே நாங்க அல்லாவுக்கு படைக்கிற மாதிரி ஒரு விஷயம் உண்டா? அந்த அந்த அப்படி அந்த பூஜாவா அப்படி அப்படியான ஒரு விஷயம் உண்டா? இல்லை. நாங்க அதை செய்வது அல்லாவுக்காக. ஆனா அந்த செயல் அது அல்லாஹ்க்கு தேவையா? அல்லாஹ்க்கு அதுல ஏதாவது அவசியம் உண்டு இருக்கிறதா? இல்ல. அது அல்லாஹ் சாப்பிடுறானா? அப்படி ஒன்று இல்ல. அந்த விஷயத்தினூடாக மனிதர்களுக்குத்தான் நலன். அதை வந்து மனிதர்கள் வந்து சதக்கா கொடுக்கலும், மனிதர்கள் அதை சாப்பிடலும், அப்படியான விஷயம் இருக்கிறது அந்த உபகையால. இப்ப தொழுகையைத்தான் எடுங்களே. தொழுகையை நாங்க இஹ்லாஸ் அல்லாவுக்காகத்தான் தொழுகின்றோம். ஆனால் அந்த தொழுகை அதை நாங்க தொழாவிட்டாலும் அல்லாஹ்க்கு நஷ்டமா? அல்லது தொழுவதனால் அல்லாஹ்வுக்கு எதுவும் அதிகரிக்கிறதா? இல்ல. நாங்க எவ்வளவுதான் இந்த உலகத்தில் இருக்கிற முழு மனித இனமும், இந்த உலகத்தில் இருக்கிற ஜின்னினமும் அவ்வளவும் சேர்ந்து அல்லாவுக்கு என்று சொல்லி ஒரு நன்மை எங்களுக்கு செய்யலுமா? ஒரு ஹதீஸ்ல வர மாதிரி அப்படி நாங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணினாலும் அல்லாஹ்ட தர்பார்ல எதுவும் கூட கூட போறதும் இல்லை. நாங்க அல்லாவுக்கு ஒரு தீமை செய்ய நினைச்சாலும் அவ்வளவு பேரும் சேர்ந்து அல்லாஹ்ட தர்பார்ல எதுவும் குறைய போறோம் இல்லை. அப்ப உண்மையிலே நாங்க செய்கின்ற ஒவ்வொரு அமலும் எங்களுக்கானது, அல்லாவுக்கானது அல்ல. அதுல அதுல அதோட நலன், அதோட நலன், அதோட பெனிஃபிட் யாருக்கு? எங்களுக்கு தான். பெனிஃபிட் அல்லாவுக்கு இல்லை. அப்ப நாங்க உதுஹியான்னு சொல்றது வந்து அல்லாஹ்க்கு நாங்க படைக்கிற ஒரு விஷயம் உண்டல்ல உண்மையிலே. அதனால தான் ஒரு ஹதீஸ்ல ஒரு இன்னல்லாஹ லா யந்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜிசாமிக்கும் வலாக்கின் யந்துரு இலா குலூபிக்கும். உங்களோட உள்ளத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று சொல்றது தான் முக்கியம். இது அல்லாவுக்காக என்று செய்றீங்களா இல்லையான்றது தான் முக்கியம். அந்த புறச்சேற்பாடு அல்ல முக்கியம். அப்போ புறச்சேற்பாடு நீங்க எவ்வளவு இத்தனை அவ்வளவு அதிகமா செய்றீங்க, எவ்வளவு கூட செய்றீங்க என்று சொல்றதை விடவும் எங்களுக்கு முக்கியமானது அதனுடைய அந்த உள மாற்றம் என்ன என்று சொல்றது தான். அப்ப அந்த தக்குவா, அந்த attitude சேஞ்ச் எங்கள்ல வருகின்ற நேரத்துல தான் எங்கள்ல ஒரு 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 நல்ல பர்சனாலிட்டி, ஒரு நல்ல ஆளுமை வெளிப்படுகிறது. எங்களோட நடத்தைகள்ல அது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவர் செஞ்ச அந்த தியாகத்தை நினைவு கூறுதல் தானே. அப்ப அந்த attitude எங்களிடத்திலையும் வரணும். அந்த நடத்தை மாற்றம் எங்களிடத்திலையும் வரணும். அவரு அந்த நினைச்சாரே, அல்லாவுக்காக நான் எதையும் இழப்பதற்கு தயாரான அந்த மனநிலை. அப்ப நான் எனக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கின்ற எத்தனையோ கம்ஃபர்ட் ஜோனுகளை நான் அல்லாவுக்காக விட்டு விடுவதற்கு தயாராகின்ற ஒரு மனோநிலை தான் உண்மையிலே இந்த உதுஹியா. அப்படியான அந்த உதுஹியாவாகத்தான் அது இருக்கணும். நாங்க வந்து அந்த அந்த attitude சேஞ்ச் அதனூடாக அல்லாஹு தாலா எங்கள்கிட்ட, அதாவது ஃபண்டமெண்டலி அல்லாஹு தாலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கின்ற அந்த விளைவை விட்டுட்டு அது அல்லாத மற்ற எல்லாத்தையுமே நாங்க செய்கிறோம். நாங்க தாராளமாக செலவு செய்கிறோம். நாங்க ஒரு உயிரினத்தை அறுக்கிறோம். நாங்க வந்து நிறைய இபாதத்துகள்ல நற்காரியங்களை பல எண்ணிக்கையில எண்ணி எண்ணி செய்வோம். தொடர்ந்து செய்வோம், அதிகமாக செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனா இதெல்லாம் செய்து அது எங்கட மனசுல என்ன மாற்றத்தை, எந்த அதிர்வை ஏற்படுத்தியது? எந்த அதிர்வையுமே ஏற்படுத்தல. இதுல இருக்கிற ஒரு அபாயம் என்ன தெரியுமா? நாங்க ஒரு ஒரு செயல் அதிகமாக செய்கின்ற நேரத்துல, தொடர்ந்து செய்கின்ற நேரத்துல, காலப்போக்குல அது ஒரு ரூட்டீனாக எங்கள்கிட்ட மாறி இருக்கிறது. ரூட்டீனா மாறுறது ஒரு வகையில நல்லம் தான். அது அது ஒரு பழக்கமாக வாரது நல்ல விஷயம்தான். ஆனா அது பழக்கமாக மாறுகின்ற நேரத்தில் இருக்கிற ஒரு அபாயமும் இருக்கிறது. என்ன அந்த அபாயம்? அதனுடைய நோக்கம் இழக்கப்படுகின்ற அபாயம். அதனுடைய நோக்கம் என்ன? அது வந்து எங்களோட உள்ளத்துல ஒரு அதிர்வை ஏற்படுத்தணுமே, ஒரு ஈரத்தை ஏற்படுத்தணுமே உள்ளத்துல. அது எந்த ஈரத்தையும் எங்கள்கிட்ட ஏற்படுத்துதில்லை, எந்த அதிர்வையும் எங்கள்கிட்ட ஏற்படுத்துதில்லை. சும்மா நாங்க ஒரு 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 இயந்திரத்தை, ஒரு மெஷினை இயக்கி விட்டால் எப்படி அது இயங்குகிறது? தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்குமே.
நிக்காம இயங்கிக் கொண்டே இருக்குமே. அதே மாதிரி ஒரு மெஷினை இயக்கி விட்டது மாதிரி நாங்க இயங்கிக் கொண்டே இருக்கின்றோம் என்று சொல்கின்ற ஒரு நிலைமை ஒன்றுக்கு நாங்க போவோமாக இருந்தால் அது இந்த விஷயத்தில் இருக்கின்ற ஒரு அபாயம். அப்போ ஒரு செயலை நாங்க செய்தல் என்று சொல்றது ஒரு முதலாவது ஸ்டெப், அதை தொடர்ந்து செய்தல் ரெண்டாவது ஸ்டெப், அதை நாங்க அதிகமாக செய்வது மூன்றாவது ஸ்டெப். இந்த இடத்தோட மட்டும் நின்று கொண்டா நாங்க அதிகமாக செய்யறதும் தொடர்ந்து செய்யறதும் கூட பிரயோசனமற்று போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி அந்த அதிகமாக செய்தலும் தொடர்ந்து செய்தலும் எங்கட மனசுல ஏற்படுத்துகின்ற ஒரு தாக்கம் ஒன்று இருக்கிறது. அது வரணும். எங்கட நாங்க அதனூடாக அந்த தக்குவான்னு சொல்ற அந்த attitude சேஞ்ச் வரணும். அந்த சேஞ்ச் அது எங்கட நடத்தைகள்ல வெளிப்படணும். நான் நிறைய இபாதத்துகள் ஈடுபடுகின்றேன் என்றா என் அஹ்லாக்குகள் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது, அடுத்த மனுஷனை நான் எந்த அளவுக்கு மதித்து நடக்கின்றேன், நான் இந்த உலகத்துல மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக நான் எந்த அளவு தூரத்துக்கு இருக்கின்றேன் என்று சொல்ற அந்த விஷயங்கள் முக்கியமானது. அப்ப அதுதான் உண்மையிலே இதில் இருக்கின்ற ஆக முக்கியமான மெசேஜ் என்று சொல்றத நாங்க புரிஞ்சுக்கணும். முடிக்கிறதுக்கு முந்தி இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கொள்றேன். நாங்க வாழ்கின்ற இந்த காலத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு 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 விஷயம். அதாவது இந்த காலத்தோடு நான் சொல்றேன்னா, கிட்டத்தட்ட நாங்க இந்த வளைகுடா நாட்டுகள்ல வாழுகின்ற நாங்க ஒரு ஒரு யுத்த சூழ்நிலை ஒன்றுல தானே இருக்கிறோம். அதனுடைய நெருக்கடி எங்கட எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒரு நெருக்கடியை கொண்டு வந்திருக்கிறது. ஹஜ் காலம் என்று சொல்றதனுடைய விசேடங்களை குரான் சொல்கின்ற நேரத்துல லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்களுக்கு சில பிரயோசனங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய ஒரு காலம் என்று சொல்கிறது. இமாம்கள் இதுல முக்கியமான 2 பயன்களை சொல்லுவார்கள். ஒன்று பொருளாதார ரீதியான பயன், இரண்டாவது சமூக கூட்டுறவு அல்லது சமாதானம் என்று சொல்கின்ற பயன். அப்ப இந்த காலம் உண்மையிலே ஒரு சர்வதேச ரீதியாக முஸ்லிம் உம்மத்தினுடைய பொருளாதார கூட்டுறவுக்கான காலம், முஸ்லிம் உம்மத்தினுடைய சமாதான கூட்டுறவுக்கான காலம். அப்ப இந்த 2 விஷயங்களும் தான் இன்றைக்கு நாள்ல எங்களுக்கு அச்சுறுத்தலாக மாறி இருக்கின்ற 2 விஷயங்கள். இந்த இந்த 2 விஷயங்களும் பொருளாதார ரீதியாகவும் இந்த இந்த காலம் எங்களுக்கு ஒரு 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 சிக்கலை கொண்டு வந்திருக்கின்ற காலமாக இருக்கிறது. சமாதானம் என்ற வகையிலையும் இந்த காலம் முஸ்லிம் உம்மத்துக்கு மட்டுமல்ல முழு உலகத்துக்குமே ஒரு ஒரு மிகப்பெரிய சிக்கலை கொண்டு வந்திருக்கின்ற ஒரு காலம். அப்ப முஸ்லிம் உம்மத் இந்த காலத்தினுடைய முக்கியத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டார்கள் என்றால் தாங்க முன்னுக்கு எடுத்து வச்சிருக்கின்ற பிழையான எட்டுக்களை திரும்ப பின்னுக்கு எடுத்து வச்சு சரியான வழியை நோக்கி போறதுக்கான ஒரு மிகச்சிறந்த காலமாக இந்த காலம் இருக்கின்றது. அப்ப ஒரு மிகச்சிறந்த பொருளாதார மறுசீரமைப்பை கொண்டு வருவதற்கும் ஒரு மிகச்சிறந்த கூட்டுறவு ஏற்படுத்துவதற்குமான ஒரு காலம் உண்டாக இது இருக்கிறது. அதே மாதிரி மிகச்சிறந்த ஒரு சமாதானத்தை நாங்க ஏற்படுத்தி கொள்றதற்கான ஒரு காலமாகவும் இது இருக்கின்றது. அப்ப அப்படியான ஒரு 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 சிறந்த காலமாகத்தான் இந்த ஹஜ் காலம் இருக்கிறது. அப்ப அந்த நோக்கங்களை நாங்க எந்த அளவு தூரத்துக்கு சரியாக அடைந்து கொள்கின்றோமோ அதுதான் இந்த காலத்தை நாங்க சரியாக பயன்படுத்தியவர்கள் என்று சொல்வதற்கான அடையாளம். புற செயற்பாடுகள்ல மட்டுமே எங்களுடைய பயன்பாட்டினுடைய அந்த அந்த பெருமானம் இருக்க மாட்டாது. அதனுடைய வேல்யூ எப்படி நாங்க ஒன்றை வெலிவேட் பண்ற, அதனுடைய எண்ணிக்கையில நின்று மட்டும் நாங்க வெலிவேட் பண்றா, அதனுடைய புற தோற்றத்துல மட்டும் நாங்க நின்று வெலிவேட் பண்றா இல்ல, ரிசல்ட்ல நின்று நாங்க அதை வெலிவேட் பண்ணணும். அதனுடைய ரிசல்ட் என்ன, நாங்க எங்களோட இபாதத்துகள் என்ன ரிசல்ட் எடுத்தோம், அதே மாதிரி எங்களுடைய அடுத்த செயற்பாடுகள்ல நின்று இந்த சமாதானம் என்ற ரிசல்ட்டை நாங்க இந்த காலப்பகுதியில் எடுத்தோமா, பொருளாதார அபிவிருத்தி என்று சொல்ற அந்த ரிசல்ட்டை நாங்க இந்த காலப்பகுதியில் எடுத்தோமா, அப்படி எடுத்தோம் அல்லது குறைஞ்சது அதற்கான ஒரு ஸ்டெப்பை சரி வைத்தோமா என்று சொல்றது தான் இந்த இந்த காலத்துல நாங்க இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தினோம் என்று சொல்வதற்கான அடையாளமாக இருக்கும்.
அந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தரணும் என்று சொல்லி கேட்டு விடை பெறுகின்றேன். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.